Hi friends, welcome back to Tamil Amazing Facts. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. அதாவது ஒரு ஆர்மி மேன் அவருக்கு கொடுத்த சாப்பாடை வீடியோவா எடுத்து போட்டிருந்தாரு. அதுல வெறும் பருப்பும் காஞ்ச ரொட்டியும் தான் நாங்க சாப்பிடுறோம்னு சொல்லியிருப்பாரு. இத பார்த்த பல பேர் ஆர்மிக்கு ஏன் இவ்வளவு கேவலமான சாப்பாடை கொடுக்குறீங்கன்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? வெள்ளைக்காரன் தான். அது எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்கான ஆன்சரை பார்ப்போம் இருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க குளிர்காலத்துல உங்க உடம்ப சூடா வச்சுக்கிறதுக்காக தண்ணி, டீ, சூப் எல்லாத்தையும் சூடு பண்ணி சாப்பிடுவீங்கல்ல. ஆனா இந்த சோல்ஜர்ஸ் ஐஸ் கட்டிய மட்டும் இல்ல, ஜூஸ கூட சூடு பண்ணி தான் குடிக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் பத்தி எந்த குறையும் சொல்லாம நம்ம நாட்டுக்காக நமக்காக போராடுறவங்க தான் இந்த சோல்ஜர்ஸ். அப்படிப்பட்ட சோல்ஜர்ஸுக்கு கரெக்டான சாப்பாடு கிடைக்குதா? அவங்களுக்கு டெய்லி என்னென்ன சாப்பிட கொடுக்குறாங்கன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வணக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆர்மியில இருக்க சோல்ஜர்ஸுக்கு சாப்பாடுக்கு குறையே இருக்காது. அதுலயும் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா கொடுக்குற பார்ட்டியில சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. எந்த அளவுக்குன்னா அவங்களுக்கு கொடுக்குற பார்ட்டியில குலாப் ஜாமுன், காஷ்மீரி அல்வா, ரசமலாய், பன்னீர், சிக்கன், மட்டன், ஃபிஷ்ன்னு அடிக்கிட்டே போவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எந்த டிஷ்ஷை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஷ் அங்க கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த பார்ட்டியில கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான சோல்ஜர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஓல்டு ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எல்லாம் ஒன்னா அந்த ஈவெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்த நாள் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஸ்பெஷல் இன்வைட்டும் இருக்கு. இந்த ஈவெண்டோட மெயின் விஷயம் என்ன தெரியுமா? எல்லா ஆபீசர்ஸும் ஒரே இடத்துல இருப்பாங்க. இதனால அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதாவது மேல கீழே எல்லா ரேங்க் சோல்ஜர்ஸும் ஒண்ணுதான் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஈவெண்ட். ஆனா இந்த சோல்ஜர்ஸ்க்குலாம் சாப்பாடு எவ்வளவு முக்கியன்றத இப்ப இல்ல, அந்த காலத்திலேயே நெப்போலியன் போனோபார்ட் சொல்லியிருக்காரு. அதாவது an army marches on its stomach. இதனாலதான் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சோல்ஜர்ஸுக்கு வருஷத்துக்கு 1440 கோடி கொடுக்குறாங்க. அதுவும் எதுக்காக? அவங்களுக்கு தேவையான சாப்பாடை சமைக்கிறதுக்கான ரேஷனுக்கு. இந்த காசு வெறும் சாப்பாட்டு பொருட்களான அரிசி, கோதுமை, பால், மட்டன், சிக்கன், பன்னீர் எல்லாம் வாங்கறதுக்காக மட்டும்தான். ஏன்னா சாப்பாட்டுல ஒரு குறையும் வைக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் தெளிவா இருக்கு. அதுலயும் அவங்களுக்கு தேவையான 3 வேளை சாப்பாடும் அவங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனா இந்தியன் ஆர்மியில தான் அதிகமான வெஜிடேரியன் ஆபீசர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? அதாவது கிட்டத்தட்ட 42% சோல்ஜர்ஸ் வெஜிடேரியன் தான் சாப்பிடுறாங்க. ஆனா ஆர்மி சேர்ந்ததுக்கு அப்புறம் வெஜிடேரியன் எல்லாம் நான் வெஜிடேரியனா மாறிடுவாங்களோ அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தா கண்டிப்பா மாற மாட்டாங்க. ஏன்னா ஆர்மியில வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை நீங்க ஸ்பெஷல் போர்ஸை தேர்ந்தெடுத்து அதுல பயணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேற வழியே இல்ல, ட்ரைனிங்ல நீங்க அனிமல்ஸோட ஃபிளஷை சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா கஷ்டமான சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு தான் ஸ்பெஷல் போர்ஸே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல சர்வைவ் ஆகுறதுக்கு ஏதாவது சாப்பிட்டு ஆகணும்ல, அதுக்காகத்தான். ஆனா நீங்க எந்த ஒரு ஸ்பெஷல் போர்ஸ்லயும் இல்ல, ட்ரைனிங்ல தான் இருக்கீங்க, அதுலயும் ஆர்மி கேம்ப்ல தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டுல குறையே இருக்காது. அதுலயும் 3 வேளையும் கட்டுன்னு கட்டலாம். அந்த அளவுக்கு சாப்பாடு பிரம்மாண்டமா இருக்கும். சரி வாங்க அப்படி என்னென்ன சாப்பிடுறாங்கன்னு பாப்போம். அதுல முதல்ல பிரேக்ஃபாஸ்ட பாத்துலாமா? மெயினா சோல்ஜர்ஸுக்கு காலையில நிறைய கேலரிஸ் இருக்க ஃபுட் தருவாங்க. நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் கூட முட்டை, சிப்ஸ், தேவையான ஜூஸ் எல்லாமே தருவாங்க. அவ்வளவுதான். இதோட லஞ்ச் தான். லஞ்சோட மெனுவை பாத்துலாமா? லஞ்சுக்கு பருப்பு, சப்பாத்தி, சாப்பாடு, பன்னீர், சிக்கன், மட்டன் எல்லாமே தருவாங்க. ஆனா லஞ்ச் முடிச்ச கையோட ஒரு பக்கம் ட்ரில் இல்லனா ட்ரைனிங் நடத்தி உங்களை பெண்டு நிமித்திடுவாங்க. எத்தனை மணி வரைக்கும்னா ஈவினிங் டீ பெல் அடிக்கிற வரைக்கும். டீ டைம்ல கிளாஸ் ஃபுல்லா திருப்தியா குடிக்கிற அளவுக்கு டீயை கொடுப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது சோல்ஜர்ஸோட ஃபேவரட் மீல் என்ன தெரியுமா? டின்னர் தான். ஏன்னா டின்னருக்கும் எல்லாமே கிடைக்கும். ஆனா அதை விட ஸ்பெஷலா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரம் கிடைக்கும். அதுலயும் அந்த ரம்முக்கு லிமிட்டே கிடையாது, எவ்வளவு வேணா குடிக்கலாம். ஆனா எவ்வளவு குடிச்சாலும் மிலிட்டரி ரம் குடிக்கிறவங்களுக்கு ஹேங் ஓவரே ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ரம் குவாலிட்டியா இருக்கும். அதனாலதான் பல பேர் மிலிட்டரிக்காரங்க கிட்ட மச்சான் மிலிட்டரி சரக்கு வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஆனா இந்த எல்லா சாப்பாடும் கேம்ப்ல இருக்க சோல்ஜர்ஸுக்கு மட்டும்தான். ஆனா கேம்பை விட்டு தள்ளி ஒவ்வொரு சின்ன புதர்லயும் சோல்ஜர்ஸ் நம்ம நாட்டை பாதுகாத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கரெக்டான டைம்ல சூடான சாப்பாடு அவங்க இருக்க இடத்துக்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அந்த சாப்பாடை சமைச்சு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கறதும் அதுல இருக்க சோல்ஜர்ஸ் தான். ஒவ்வொரு குரூப்லயும் இந்த மாதிரி சில சோல்ஜர்ஸுக்கு சாப்பாட்டுக்கான பொறுப்பை கொடுத்துருவாங்க. அந்த சோல்ஜர்ஸோட மெயின் வேலையே மத்த எல்லா சோல்ஜர்ஸுக்கும் கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கொடுக்கிறது தான். ஆனா இவங்களுக்கு சாப்பாடு சமைக்கிறது மட்டும் வேலை இல்ல. வேலை முடிஞ்ச உடனே இவங்க ட்ரைனிங்க்கு போயிடணும். அங்க இவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் எல்லாம் பெண்டு கிழிஞ்சிரும். ஏன்னா என்னதான் இவங்க மத்த சோல்ஜர்ஸ்க்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறவங்களா இருந்தாலும் இவங்களும் சோல்ஜர்ஸ் தானே, அதனால ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல சாப்பாடு செஞ்ச கையில ஆயுதத்தை எடுத்து எதிரிகளை அழிக்கணும்ல, அதுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டே இருந்தா தானே முடியும். அதுக்காக தான் இவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனா சோல்ஜர்ஸ்க்கு பின்னாடியே போயிட்டு பேட்டில் ஃபீல்ட்ல
ரிமோட் ஏரியால இவங்க சமைச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சோல்ஜர்ஸுக்கு கரெக்டான டைம்ல சுட சுட சாப்பாடு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு டீம் இருக்கு. அந்த சோல்ஜர்ஸுக்கு தேவையான ரேஷன், அவங்களுக்கு தேவையான சாப்பாடை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு ஆர்மி சர்வீஸ் கார்ப் ஆர் ஆர்மி பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷனோடது. இவங்க மத்த சோல்ஜர்ஸ்க்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இவங்க உயிரையே பணைய வச்சு போறாங்க. ஏன்னா இவங்க போறது ஒரு பேட்டில் ஃபீல்ட். அந்த இடத்துல யார் எப்ப தாக்குவானே தெரியாது. அதை எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்கறது தான் இவங்களோட வேலையே. சரி, அப்படி அந்த சோல்ஜர்ஸ் என்னதான் சாப்பாடு கொண்டு வருவாங்கன்னு தானே கேக்குறீங்க. சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே அதே மெனு தான். மெனுலாம் சேஞ்ச் ஆகாது. என்ன ஒண்ணு டைமிங் தான் முன்ன பின்ன இருக்கும். ஆனா என்னதான் டியூட்டிக்கு நடுவுல சாப்பாடு அந்த சோல்ஜர்ஸுக்கு கிடைச்சாலும் அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருக்க சோல்ஜர்ஸ் அவங்களோட டியூட்டியை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடையே தொடுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க சாப்பாடை பத்தி கூட கவலைப்படாம நம்ம நாட்டை அவங்க நின்னு பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம சோல்ஜர்ஸை பத்தி நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த சோல்ஜர்ஸ் பத்தி கேட்டதுக்கே உங்களுக்கு இவ்வளவு பெருமையா இருக்குன்னா வரப்போற சோல்ஜர்ஸோட கதையெல்லாம் கேட்டா நீங்க பிரமிச்சு போயிடுவீங்க. இந்தியால சியாச்சன் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க இருக்க நம்ம ஆர்மிஸுக்கு கவர்மெண்ட் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு நீங்க பாதுகாப்புக்கு போறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 5 வாரம் கடுமையான ட்ரைனிங் இருக்கும். ஏன்னா அங்க இருக்க கிளைமேட்டோட டெம்பரேச்சர் சும்மாவே -30 டிகிரில இருந்து -70 டிகிரி வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல இருக்க சோல்ஜர்ஸுக்கு அவங்க செய்யற சின்ன தப்பு கூட அவங்களோட உயிரை எடுத்துரும். அந்த உரையிற பனியில மனுஷங்களே உறைஞ்சு போகும்போது அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு நினைச்சு பாத்திருக்கீங்களா? அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த சோல்ஜர் கையில வச்சுக்கிறத பார்த்து நீங்க ஏதோ செங்கல்னு நினைச்சுக்காதீங்க. இது ரியல் ஜூஸ் பேக்கெட்ல இருந்து வெளியில எடுத்த ஐஸ் கட்டி. இந்த ஜூஸை நாம எல்லாம் ஜில்லுன்னு குடிப்போம். ஆனா இவங்க இதை ஹீட் பண்ணி சூடா குடிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு குடிக்க தண்ணி வேணும்னா கூட ஐஸ் கட்டியை எடுத்து உருக்கி தான் குடிக்கணும். அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு சாப்பாடுக்கு தேவையான முட்டை, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா அந்த முட்டை கிளைமேட்டுக்கு எப்படி மாறும் தெரியுமா? நீங்களே பாருங்க. ஆனா இந்த எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் கிட்டத்தட்ட 4000 கேலரிஸாவது கிடைக்கிற அளவுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆனா நார்மலா ஒரு மனுஷனுக்கு 2000 இருந்து 2500 கேலரிஸ் போதும். ஆனா அவங்களுக்கு கொடுக்குற அதிக கேலரிஸ்க்கு ஏத்த மாதிரி வேலையும் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு தேவையான ரேஷன் பொருள் எல்லாத்தையுமே சீத்தா ஹெலிகாப்டர் மூலமா மாசத்துக்கு ஒரு நாள் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அங்க மட்டும் இல்ல, எந்தெந்த இடத்துக்குலாம் ட்ரக்கோ வண்டியோ போக முடியலையோ அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே ஹெலிகாப்டர் மூலமா ரேஷனை கொடுத்துருவாங்க. இந்த ரேஷன்ல அங்க இருக்க சோல்ஜர்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ், அதாவது நான்வெஜ், வெஜ் எல்லாமே இருக்கும். ஆனா அங்க இருந்து சோல்ஜர்ஸுக்கு தேவையான சாப்பாடை அவங்க இருக்க இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு படாத பாடுபடணும். ஏன்னா அங்க இருக்க குளிரை பொறுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதே சவாலான விஷயம். அதுலயும் இந்த குளிர்ல 3 மாசம் டியூட்டி பாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல டியூட்டி பார்த்துக்கிட்டு சண்டை கூட போடாம இது வரைக்கும் கிட்டத்தட்ட 900 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனாலும் இது வரைக்கும் ஒரு சோல்ஜர்ஸ் கூட பின்வாங்காம அந்த இடத்துல இப்போ வரைக்கும் டியூட்டி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தேவையான ஹெல்த்தி ஃபுட்டை கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு தயங்குறதே இல்லை. அதனால எந்த சோல்ஜர்ஸுக்கும் சாப்பாட்டுக்கு குறைய இல்லாம தான் இந்தியன் கவர்மெண்ட் அவங்கள பாத்துக்குது. ஆனா என்ன இருந்தாலும் ஹையர் ரேங்கிங் ஆபீசர்ஸுக்கும் சோல்ஜர்ஸுக்கும் சாப்பாடு டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யுது. இதுக்கு காரணம் அந்த காலத்துல இருந்த வெள்ளக்காரங்க தான். அவங்க சோல்ஜர்ஸோட வெப்பன்ஸ், யூனிஃபார்ம், சாப்பாட்டு எல்லாத்தையுமே டிஃபரன்ஸா பார்த்தாங்க. அது இப்ப வரைக்கும் இந்தியன் ஆர்மில கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. அது ஏன்னு கேட்டா சோல்ஜர்ஸையும் ஹையர் ரேங்கிங் ஆபீசர்ஸையும் ஒரே தராசுல வச்சு பார்க்க முடியாதுல்ல, அதனாலதான் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, ஆபீசர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் சோல்ஜர்ஸும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதனால ஆபீசர்ஸ் கொடுக்குற ஈக்குவலான சாப்பாடு கொடுக்கலனாலும் சோல்ஜர்ஸுக்கு அவங்களுக்கு தேவையான தரமான ஹெல்த்தியான ஃபுட்டை தான் சாப்பிட கொடுக்குறாங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோல்ஜர்ஸ் எப்பவுமே சாப்பாடை குறை சொன்னதே இல்லை. கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நாட்டுக்காக அவங்க பெர்ஃபெக்டா டியூட்டியை செய்யறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.